Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறக்கூடிய நிலையில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா அவர்கள். ராஜா வணக்கம். தொடர்ந்து இபிஎஸ் அவர்களுடைய பதிவில் சொல்லப்பட்டிருப்பது என்ன, முழு விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் மாநிலம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயங்காது என்று எச்சரிக்கை விடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு தான் இந்த அறிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அதாவது சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் ஒரு துறையின் தலைவர் உடன் பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் கல்வி கற்கும் மாணவிகளிடம் ஆபாச வார்த்தைகளை பேசுவது, உடல் உருவ அமைப்பை கேலி செய்து அவர்களை வீடியோ படங்கள் எடுத்து மிரட்டுவது உள்ளிட்ட இது போன்ற செயல்கள் அந்த கல்லூரியில் சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் அரங்கேறியுள்ளதாகவும் அதை அங்குள்ள நிர்வாகத்திடம் பலமுறை அங்குள்ள மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் புகார் கொடுத்தும் சம்பந்தப்பட்டவரை கண்டிக்காதது ஏன் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல் என்ன ஆனது, அதாவது அந்த அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் ஏன் விசாகா கமிட்டி அமைக்கவில்லை என்ற அந்த ஒரு கேள்வியும் எழுப்பியுள்ளார். அதே போல் பல்வேறு இடங்களில் இந்த விசாகா கமிட்டி ஏன் அமைக்கப்படவில்லை என்றும், அதாவது இந்த சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரியில் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு எந்த அரசியல் தலைவரின் தலையீடு மற்றும் அழுத்தம் உள்ளது என்ற கேள்விகள் எழுவதாகவும், ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக பாலியல் புகாரில் விசாகா கமிட்டி பற்றி அமைச்சர் ஒரு பதிலும் காவல் ஆணையர் ஒரு பதிலும் கூறியிருந்தது அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு இந்த அரசு பல் மருத்துவக் கல்லூரிக்கு விசாகா கமிட்டி குறித்து அமைக்காதது குறித்து என்ன பதில் அளிக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியையும் திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்பியுள்ளார். மேலும் வேலியே பயிரை மேய்வது போல் இன்று கல்வி கற்கும் கல்வி வளாகங்களிலேயே பாலியல் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடைபெறுவதற்கு தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும், தற்பொழுதைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இனியாவது பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுடன், தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் மாநிலம் தழுவிய போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்க தயங்காது என்று எச்சரிக்கை விடுப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.